நமசிவாய. இன்று 28/12/2024 இந்த நாள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சனிக்கிழமையும், அனுஷ நட்சத்திரமும், பிரதோஷம் எல்லாம் சேரக்கூடிய தினம். நம்ம வந்து சனி பிரதோஷம்னு சொல்லுவோம். இதுல அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, சனிக்குரியது. ரொம்ப ரொம்ப விசேஷமாக சனிக்குண்டான எந்த விதமான பரிகாரங்களுமே நம்ம வந்து இந்த நாள்ல வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்து கொள்வதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா, இப்ப வரக்கூடிய ஒரு சனி பயிற்சி வரவிருக்கிறது. மார்ச் மாசம். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம வந்து ப்ரீவியஸாவே நம்ம வழிபாடுகளை துவங்கி விட்டோம் என்றால், அதாவது இப்ப பண்றதுனால இந்த ஒரு நாள்ல பண்றதுனால, அப்ப வரக்கூடிய ஒரு சனி பயிற்சி நாள் நமக்கு ஏதாவது ஒரு தீய பலன்கள் வருதுன்னா, அது தடுக்குமா அப்படின்னு கேட்டான்னா, அதற்குண்டான ஒரு பலனாக இப்பொழுதிலே நம்ம ஆரம்பிச்சிடலாம். நமக்கு வந்து எப்படி ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும்பொழுதும் அதனுடைய கர்ம பலன் அப்படிங்கிறது நன்மையாகவோ, தீமையாகவோ அமையும் அப்படிங்கிற மாரியான ஒரு காரியமாக நம்ம வந்து பார்க்கும்பொழுது, இந்த நாளில் செய்யக்கூடியது கண்டிப்பாக பலன் தரும். அதை அப்படியே நம்ம வந்து தொடர்ந்துக்கலாம்னு வைத்துக் கொள்ளுங்கள். அதனால சனி ரீதியான விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இந்த நாளிலே. பிரதோஷம் அப்படின்ற மாரியான ஒரு நேரத்தை பொறுத்தவரைக்கும் நான் பலமுறை கூறியிருக்கேன். பிரதோஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரிய அஸ்தமனம். அந்த சூரிய அஸ்தமனத்திற்கு 2 முகூர்த்தங்கள் முன்பும், சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய 2 முகூர்த்தங்களும். அதாவது 2 முகூர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 96 நிமிஷம். முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 96 நிமிஷம். சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால ஒரு 96 நிமிஷம் கணக்கு பண்ணிக்கோங்க. சூரியன் அஸ்தமனத்திற்கு பின்னர் ஒரு 96 நிமிஷம். இது எல்லாமே பிரதோஷ காலங்கள் தான். இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிற மாரியான விஷயம் பார்த்தோம்னா, அனுதினமுமே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அது நமக்கு இந்த திரையோதசியில் வரக்கூடியது. அதேபோல வந்து பார்த்தோம்னா, நமக்கு இந்த சனிப்பில வரக்கூடியது எல்லாம் வந்து, நாம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம வந்து வழிபாடுகளை செய்கிறோம். இந்த நாள்ல நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, பசுக்களுக்கு உணவிடுவது, அதேபோல வந்து பார்த்தோம்னா, காக்கைகளுக்கு உணவிடுவது, கழுதைகளுக்கு உணவிடுவது அப்படிங்கிறது தாந்திரீக ரீதியாக பார்த்தோம் என்றால், அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சனி ரீதியான பிரச்சனைகள் எதுவா இருந்தாலுமே சரி செய்யறதுக்கு. அதே மாரி நாய்களுக்கு கால்களிலே செருப்பு இல்லாமல் உணவிடுவதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். மனிதர்களை பொறுத்தவரைக்கும் புளி சாதம் கொடுப்பது, டீ வாங்கி குடுக்கறது. இந்த டீ வாங்கி குடுக்கறதெல்லாம் அட்டகாசமான ஒரு சனி ரீதியான ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது நான் ரொம்ப காலங்கள் முன்னாலேயே சொல்லி வருகிறேன். ஒரு 8 பேருக்கு டீ வாங்கி குடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம டீ வாங்கி குடுக்கிறதோ, அல்லது சாப்பாடு வாங்கி குடுக்கிறதோ எல்லாம் நம்மளுடைய நண்பர்களுக்கு அப்படின்ற மாரியான விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம சனி ரீதியான விஷயத்திற்கு செய்யவே கூடாது. அதேபோல் ராகுவுக்கும் அதே மாரி தான். இவங்களுக்கெல்லாம் யாருக்கு நம்ம குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ ரொம்பவும் வந்து யாசகம் பெறக்கூடிய நிலையிலே கிழிந்த ஒரு உடைகளுடன் தெருவிலே வசிப்பவர்கள் அப்படிங்கிற மாரி இருக்கிறவர்களுக்கு குடுத்தோம்னா, உங்களுக்கு உடனடியான ஒரு பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதேபோல் ராகுவுக்கு குஷ்டரோகிகள், அந்த மாரி குப்பை கூளங்களில் இருப்பவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குடுக்கலாம். அதேபோல இந்த ஒரு காலகட்டத்திலே நீங்கள் கருப்பு செருப்பு வாங்கி குடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாரி 8 நல்லெண்ணெய் தீபங்கள், மஞ்சள் திரி போட்டு ப்ளூ கலர் திரி கிடையாது. மஞ்சள் திரி. கருப்பு கலரோ, ப்ளூ கலரோ திரி கிடையாது. சனிக்கிழமை நீங்க அது மாரியான ஒரு எண்ணத்தில் இருக்க வேண்டாம். இது வந்து ஒரு சூட்சும பரிகாரமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். மஞ்சள் கலர் திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் 8 விளக்குகள் நீங்கள் ஏற்றி வைக்கிறீர்கள் என்றால், ஒரு கோயிலிலே போய் மேற்கு பகுதியில ஏற்றி வைத்தாலும் சரி, உங்கள் வீட்ல ஏத்தி வச்சாலும் சரி. ஆனா கோயில்ல செய்யறது அப்படிங்கிறது முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். சிவன் கோயில்லே செய்வது, பைரவர் கோயில்ல செய்வது அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உக்கிரகாளியுடைய கோயில்லோ, அந்த சன்னதியிலோ செய்யறதும் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ஒரு நாளை பொறுத்தவரைக்கும், நாம வந்து அதே மாரி வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் அப்படின்னு இந்த பஞ்சாட்சரத்திலே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. அதாவது நமசிவாய என்பது பஞ்சாட்சரம். அந்த பஞ்சாட்சரத்தில ஏகப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது. அதுல வந்து நம்ம வந்து சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் அப்படின்ற மாரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யலாம் அப்படின்ற மாரி, அதாவது சொல்லுவது அப்படின்றது எல்லா விஷயத்திற்குமே நம்ம வந்து என்ன விஷயம் நினைக்கிறோமோ அத்தனை விஷயத்துக்கும் தனித்தனியாக சூக்ஷ்ம பஞ்சாட்சரங்கள் நிறையவே கொடுத்திருக்கிறார்கள். ஸோ அது மாதிரியான விஷயங்களே நம்ம வந்து செய்வது நல்ல ஒரு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தேன். அதிலே இருக்கக்கூடிய ஒரு தந்திரம் சேர்ந்த ஒரு முறைதான். தந்திர பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும், தந்திரம், மந்திரம் 2மே சேர்ந்த ஒரு பரிகாரம் தான். உங்களுக்கு தேவை கொஞ்சம் பச்சரிசி. இது ஒரு கைப்பிடி அளவு நீங்க பச்சரிசி எடுத்து வலது கையில் வைத்துக் கொள்ள வேண்டியது. அல்லது உங்களுடைய டாமினன்ட் ஹேண்ட் நீங்க எந்த கையால சாப்பிடுவீங்களோ, அந்த கையால நீங்க அந்த கையில அதை வைத்துக் கொள்ள வேண்டியது. இதுல நம்ம வந்து கோயில்லயும் செய்யலாம். அகைன் வந்து பார்த்தோம்னா, வீட்லயும் இந்த ஒரு விஷயம் செய்யலாம். இந்த கோயில்ல நீங்க செய்ற மாரி இருந்ததுன்னா, அதற்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் சேர்த்து செய்யலாம் அப்படின்ற மாரியான விஷயமும் கொடுத்திருக்கிறேன். அதாவது பார்த்தோம்னா, இந்த கையில வச்சிருக்கீங்க இல்லையா? இந்த கையில வைத்துக்கொண்டு நன்றாக தியானித்துக் கொள்ள வேண்டியது. இந்த இந்த ஒரு மந்திரத்தினை பொறுத்தவரைக்கும் எதற்காக சொல்லுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வசீகர சக்தி மேலோங்குவதற்கு அப்படின்ற மாரியான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வசீகர சக்தி அப்படின்ற விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஜன, தன, ராஜவசியம் அப்படின்ற மாரி அனைத்து விதமான வசியங்களும் கூடும் அப்படின்னு சொல்லி. சரி வசியம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்தவரைக்கும், நாம இந்த ஒரு மந்திரத்தை சொல்றதுனால மத்தவங்க எல்லாம் வசியமாயி நம்ம கிட்ட வந்துற போறாங்களா அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரியான விஷயம் இல்ல. இந்த வசியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு குறுக்கே
ஒரு தேஜஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமும் அந்த அட்ராக்டிவ்னஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்களும் அதிகப்படுவதற்காக சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை தினசரியே கூட சொல்லி வரலாம். இந்த ஒரு நாள்ல ஆரம்பிக்கிறதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த நாள்ல நீங்க வந்து இந்த அரிசியை சார்ஜ் பண்ணி வச்சிருக்க, அதாவது ஆகர்ஷணம் செய்து வைத்துக் கொள்கிறீர்கள் அல்லவா? சோ அந்த மாதிரி ஆகர்ஷணம் செய்து வைத்துக் கொள்ளக்கூடிய அரிசியை நம்ம வந்து உபயோகிப்பதன் மூலமாக உங்களுக்கு வந்து இதோடைய பலன்கள் ஒரு வெகு நாட்கள் வரும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து இந்த மந்திரத்தினை யூஸ் பண்ணிக்கலாம். செங் 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 சிவாய, செங் 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 சிவாய, 4 முறை செங்கு சொல்லிட்டு சிவாய என்று சொல்ல வேண்டியது இந்த ஒரு சூஷ்ம பஞ்சாட்சரம். சித்தர்கள் அருளியது அப்படின்ற மாதிரியான விஷயமாகும். இந்த பஞ்சாட்சர டெக்னிக்லயே அதிகப்படியான ஒரு விஷயம் இருக்கிறதுங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி டெக்னிக் இது. சோ இதுல இந்த அரிசியை கையில் வைத்துக் கொண்டு நீங்கள் 21 நிமிஷம் இந்த ஒரு மந்திரத்தை ஜபிக்க வேண்டியது. 21 நிமிஷங்கள் தொடர்ந்து இந்த ஒரு மந்திரத்தை ஜபிக்கலாம். 21 நிமிஷத்துக்கு மேல போகலாம். 21 நிமிஷத்துக்கு கம்மியா ஆயிடக்கூடாது. சோ பலன்கள் குறையும். அதனால 21 நிமிஷங்கள் இதை கையில் வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த நான் சொன்ன அந்த ஒரு 2 முகூர்த்தங்கள், அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு 96 நிமிடங்கள் முன்னதாகவும் 96 நிமிடங்களுக்கு அடுத்ததாகவும் இந்த டைம்ல எப்ப வேணா இந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து எடுத்துக்கலாம். நமக்கு தேவை ஒரு 21 மினிட்ஸ் தான். சோ இதை வந்து நீங்க வந்து சொல்லிடுறீங்க இல்லையா? சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, அதுல இருந்து ஒரு 2ஓ 3ஓ அரிசியை எடுத்து நாவை மடித்து அதற்கு அடியிலே வைத்துக் கொள்ள வேண்டியது. அது அப்படியே கரையணும். அது மாதிரி கரையிற மாதிரியான ஒரு விஷயமா விட்டுறணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது. சோ அது மாதிரி கரைந்து போய்விட்டது என்றால் அதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும். மீதி இருக்கக்கூடிய அரிசியை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மீதி இருக்கக்கூடிய அரிசியை எடுத்துக்கொண்டு போயிட்டு நீங்க வீட்டுல தனியா ஒரு டப்பால போட்டு வச்சுட்டு அது தினசரி அந்த அரிசியை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம வந்து ஏதாவது ஒரு சாப்பாடாக, அதாவது வேக வைத்து சாப்பிடுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக அதை வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். இல்லையானா உங்களுக்கு பொடிச்ச அதுல ஏதாவது நீங்க டாப்பிங்ஸ் ஏதாவது நீங்க வந்து அரிசி மாவு ஏதாவது வேற ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க போடும்போது அது டாப்பிங்ஸ் போடுற மாதிரி இருந்ததுன்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து முழுமையாக உங்களையும் சேரலாம், உங்கள் குடும்பத்தாரையும் சேரலாம். எல்லாம் நல்ல பலன் தான் கிடைக்கும். நாம வந்து எந்த ஒரு விஷயத்தை நினைத்து சங்கல்பம் செய்து கொள்றோம், அதாவது இந்த மாதிரியான ஒரு வசீகர சக்தி மேம்படணும் அப்படின்னும் போது மெயினா சொல்லி இருக்கிறவர்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியாகவும், மற்றவர்களுக்கெல்லாம் அதனுடைய பலன்களில் ஒரு பகுதி போய் சேரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் இருக்கும். சக்கரை பொங்கல் செஞ்சு நீங்களே சாப்பிடுற மாதிரி இருந்ததுனாலும் நல்ல ஒரு பலன். ஒரே ஒரு கைப்பிடி அரிசியை வச்சுட்டு எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து சாப்பாடோ அல்லது வந்து பார்த்தோம்னா தோசை இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்களோ இது ஒரே ஒரு கைப்பிடி அரிசியை வைத்து மட்டும் செய்ய போவது கிடையாது. மத்த அரிசியோட அதையும் கலந்துட போறீங்க. கலந்து தான் செய்ய போறீங்க. அது மாதிரி சிறிய அளவிலே சக்கரை பொங்கல், அது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு நீங்க மட்டும் சாப்பிட்றதா இருந்தாலும் அதை தாராளமான முறையில சாப்பிடலாம். முழுமையான பலன் உங்களுக்கு போய் சேரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்லலாம். அல்லது நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார் யாருக்கும் நீங்க மாதிரியே செய்யறதும் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். முக்கியமான இன்னொரு விஷயம், அதாவது வரக்கூடிய திங்கட்கிழமை என்று அமாவாசை நாளிலே நம்ம பூஜா ஹோமம் .org இருக்கு. அந்த பூஜா ஹோமம் .orgல நம்ம வந்து அமாவாசை சண்டி ஹோமம் செய்யவிருக்கிறோம். மார்கழி அமாவாசை சண்டி ஹோமம். அனுமன் ஜெயந்தியும் அந்த நாளிலே கூடுகிறது. சோம அமாவாசை அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும். இந்த ஒரு நாளிலே நாம் வந்து சண்டிக்கு சங்கல்பம் செய்து கொள்வதாக இருந்தால் நீங்கள் பூஜா ஹோமம் .orgல போய் சங்கல்பம் செய்து கொள்ளலாம். நாளையுடன் சங்கல்ப பதிவுகள் முடியும். நம சிவாய.